Maggi noodles promo pack එකක් සමග magnetic notepad එකක් නොමිලේ. ෆ්‍රිජ් එකේ අලවන්නත් පුළුවන්. ඉක්මන් කරන්න මේ magnetic notepad 4ම ලබා ගන්න. සකසුරුවම් ගෘහණියන්ට Maggi ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்லும் இலங்கைக்கு ஜெர்மன் அதிகபட்ச ஒத்துழைப்புகளை வழங்கும் என அந்நாட்டு ஜனாதிபதி யோகின் காக் கூறியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி யோகிம் கோக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பிரேவியோ மாளிகையில் நடைபெற்றது. இரு நாட்டு தலைவர்களும் இதன்போது இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர். இலங்கையின் அபிவிருத்திக்கு ஜெர்மன் அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பில் ஜெர்மன் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தித்தார். எமது புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் எம்முடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டமை நாம் பெற்ற பாரிய வெற்றியாகும். இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆசீர்வாதமும் எமக்கு கிடைத்தது. 1,50,000க்கும் அதிகமானோர் ஐரோப்பாவில் வாழ்கின்றனர். அவர்களில் பலர் யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நாட்டிலிருந்து வெளியேறியவர்கள். யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளியேறிய அனைத்து இளைஞர்களையும் மீண்டும் எமது நாட்டிற்கு வருமாறு நான் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெர்மனியின் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி கிரேட் முல்லரை நேற்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இருதரப்பு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. இந்த உடன்படிக்கைகளில் ஜெர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு அமைச்சர் கலாநிதி கிரேட் முல்லர் மற்றும் அமைச்சர் மாலிக் சமரவிக்ரம் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இதன்போது ஜெர்மன் அரசு 14 மில்லியன் யூரோ நிதி உதவியை இலங்கையின் தொழில்நுட்ப அபிவிருத்திக்காக வழங்க முன் வந்துள்ளது. இதேவேளை இலங்கை மற்றும் ஜெர்மனிக்கு இடையே 3 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டன. இரு நாடுகளினதும் வெளிவகார அமைச்சர்கள் இந்த உடன்படிக்கைகளில் கையொப்பமிட்டனர். தெற்காசிய நிறுவனங்களில் இலங்கை கற்கை பிரிவு ஒன்று தொடர்பில் ஜெர்மனியின் ஹைடல்பர்க் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது.